ஐஎன்எம்மில் தலைவர்கள் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் பார்த்தாச்சு. இதில் வந்து 3 முக்கியமான தலைவர்கள் பற்றி பார்க்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், லாலா லஜபதி ராய், அப்புறம் வந்து விடி சாவர்கர். இவரை பற்றின முக்கியமான தகவல் மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் வந்து 1950 இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார், சரிங்களா? 1884 பீகாரில் பிறந்திருப்பார். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று பாட்னா நீதிமன்றத்தில் தனது வழக்கறிஞர் பணியை வந்து துவங்கியிருப்பார். காங்கிரஸின் தலைவராக 3 வாட்டி பதவி வைத்திருப்பார். 1934, 39, 47, சரிங்களா? இந்த 3 வருஷத்துலையும் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். நேருவின் அமைச்சரவையின் தலைவராக இருந்திருப்பார். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 1950 குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், ஆல்ரெடி பார்த்தாச்சு. 52 மற்றும் 57 திரும்பவும் குடியரசுத் தலைவராக இருந்து இதுவரைக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியாவின் நீண்ட கால குடியரசுத் தலைவராக இவர் தான் இருக்கார். இதுதான் இவரை பற்றின மிக முக்கியமான பாயிண்ட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து லாலா லஜபதி ராய். இவர் வந்து பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்படும் இந்திய தேசிய தலைவர் இவர் தான். வந்தே மாதரம், பஞ்சாபி மக்கள் ஆகிய பத்திரிகை நிறுவனங்களின் தணிக்கையாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 1928 லாகூரில் சைமன் குழுவுக்கு எதிரான போராட்டத்தின் போது போலீஸ் நடத்திய தடியடியில் உயிரிழந்திருப்பார். இளைய இந்தியா, ஆரிய சமாஜ் மற்றும் இங்கிலாந்தின் இந்திய சேர்க்கை ஆகிய நூல்களை எழுதியிருக்கார், சரிங்களா? விடி சாவர்கர். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1883 1966 வரை. ஆயுத போராட்டங்கள் மூலம் சுதந்திரமடைய முடியும் எனும் நம்பிக்கையை கொண்டு மித்ர மண்டல் எனும் அமைப்பை துவங்கினார். இவர் துவங்கிய அமைப்புன்னு பார்த்தா மித்ர மண்டல், சரிங்களா? அபினவ் பாரத்தை துவங்கினார். அபினவ் பாரத்துங்கிற ஒரு அமைப்பை துவங்கியிருக்காரு. லண்டனில் சுதந்திர இந்தியா என்கிற அமைப்பை துவங்க மிக முக்கிய காரணமாக இருந்தவர் விடி சாவர்கர். நாசிக் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. பின் 1937 விடுதலை செஞ்சுருப்பாங்க. இவர் வந்து இந்திய சுதந்திர போர் அப்படின்னு 1857 பெருங்கழகத்தை பற்றி ஒரு நூல் எழுதியிருப்பார். அது மிக முக்கியமான நூலாக அறியப்படுகிறது. தேங்க்யூ.